and welcome to Thulasi Raj Tamil channel. இங்கே நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவா லட்டு எப்படி செய்ய போகிறது அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். ஓகே, நம்மளுக்கு ஆக்சுவலாக ரோஸ்டட் ரவை தேவை. இப்போ நம்மக்கிட்ட ரோஸ்டட் ரவை இல்லாததுனால சாதாரண ரவை எடுத்து நம்ம ரோஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். இப்படி தான் ஆக்சுவலாக ரோஸ்ட் பண்ணணும். நான் இங்கே அதிகமாக ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இது தீஞ்சிடும். அதுக்கப்புறமா லைட்டாக இதோட கலர் மாறின பிறகு இப்படி எடுத்து வச்சுருங்க. ரோஸ்டட் ரவை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பால் எடுத்துருக்கேன். ஆக்சுவலாக நான் 1/4 லிட்டர் பால் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். அது 1/4 லிட்டர் பாலில் கூட நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை நான் எடுத்துக்கிறேன். வாசனைக்காக 4 ஏலக்காவை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். சரி அரையாததுனால கொஞ்சமாக சர்க்கரை அதோடு சேர்த்து அதையும் நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பவுடர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். கேஸ் சிம்மிலே இருக்கட்டும். நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் எது வேணாலும் போடலாம். நான் இதில் முந்திரியும் ட்ரை கிரேப்ஸும் போட போகிறேன். ட்ரை கிரேப்ஸ் நல்லா பெருசாகிற வரைக்கும் நீங்கள் அதை ரோஸ்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச அந்த ரவையை நம்ம இதில் நல்லா சேர்த்துக்கிறோம். இந்த ரவையை நல்லா நம்ம கலக்கி விடணும். அடி பிடிக்காமல் நம்ம கிண்டினா தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிண்டிக்கோங்க. கீழே ஒன்ஸ் அடி பிடிச்சிச்சின்னா பாத்திரம் தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச சுகரை இதை நல்லா கொட்டி அதையும் நல்லா நம்ம கிண்டிக்கணும். எல்லாத்துலேயுமே அது நல்லா பரவி அதை கிண்டிக்கோங்க. ஒரு சைடு கிண்டாமல் விட்டாலும் டேஸ்ட் மாறிடும். அதை ஃபுல் பாட்டும் கிண்டிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் சர்க்கரையும் அதையும் நம்ம இதில் கிண்டிக்கணும். அதையும் நல்லா எல்லா பாட்டிலையும் பரவுற மாதிரி கிண்டிக்கோங்க. அடி பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை கிண்டிக்கணும். நல்லா சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் அதை நல்லா கிண்டிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை நல்லா கிண்டின பிறகு நம்ம வச்சிருந்த பாலை இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக பால் சேர்த்தாவே போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதையும் கிண்டிக்கணும். இதையும் நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கோங்க. இந்த பால் நல்லா இதில் அந்த சுகரோட எல்லாமே மெல்ட் ஆகிருக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆன பிறகு அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இது ட்ரை பேஸ்ட் ஆன பிறகு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம இப்போ உருண்டை பிடிக்க போகிறோம். இது ஹீட்டாக இருக்கும் போதே நம்ம உருண்டை பிடிச்சா தான் கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா இது உடஞ்சி போகும். ஸோ இப்போ இதை நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டையாக அழகாக பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம செஞ்ச ரவா லட்டு நல்ல சைஸில் வந்திருக்கு. ஸோ சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிஷ் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிஷ் நம்ம வீட்லேயே செய்யலாம், ஈஸியாகவும் செய்யலாம், ஃபெஸ்டிவல் டைம்லேயும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.